சுவாமியே சரணமையப்பா. கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. வேளமுகம் கொண்டவனே பிள்ளையாரே, வேளமுகம் கொண்டவனே பிள்ளையாரே. மக்கள் வேதனைகள் தீர்த்து வைப்பார் பிள்ளையாரே, மக்கள் வேதனைகள் தீர்த்து வைப்பான் பிள்ளையாரே. தோப்புக்கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 2ஆம் நாள் 17/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இப்பொழுது சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரதானுஷ்டானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் விக்கிரங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய விநாயக சஷ்டி விரதம் நேற்றைய தினம் ஆரம்பமாகி இன்று 2வது நாளாக பிள்ளையார் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேகங்கள், பூஜைகள், ஆராதனைகளிலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு இந்த பிள்ளையார் கதை படிப்பு நடைபெறுகின்ற இடங்களிலே சென்று நாமும் செவிமடுத்து இறையருளையெல்லாம் பெறுவதோடு இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளிலே சிறப்பான உற்சவங்கள், பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே சுவாமி ஐயப்பனுடைய இந்த விரத காலங்களிலே மாலை அணிந்த சுவாமிகள் ஐயப்பனை வேண்டி காலை மாலை சரணகோஷங்கள் எழுப்பி பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். அவ்வாறு விரதமாயிருந்து, இது ஒரு கடுமையான விரதம், ஏனைய விரதங்கள் போல் அல்ல, ஒரு வித்தியாசமான மனிதனை புனிதனாக்குகின்ற உயர்வை தருகின்ற விரதம். பாதணிகள் அணிந்து கொள்ளாமல், பாய் தலைவனையோடு படுக்காமல் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிப்பதும், அதேபோல் காலையிலே மாலையிலே எல்லாம் குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்து 108 சரணங்களை, இந்த சரண கோஷங்களை ஒலிக்கின்ற பொழுது மனமும் உடலும் புனிதமாகி வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இங்கே சபரிமலை யாத்திரை செல்லுகின்ற பொழுது நாம் இந்த இருமுடி சுமந்து செல்லுவது, பேட்டை துள்ளல் என்கின்ற நிகழ்ச்சியோடு அங்கே எரிமேலியிலே அந்த வேடுவர்களைப் போல விஷம் போட்டு பேட்டை துள்ளுகின்ற நிகழ்வு, இவையெல்லாம் ஒரு முக்கிய வழிபாடாக. அவ்வாறு அங்கே காற்று பாதைகளுக்குள்ளே செல்கின்ற பொழுது பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று இந்த பாடல்களை பாடிக்கொண்டு போவார்கள். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி
அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையேறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த ஐயப்பனுடைய விரதம் இருக்கின்றவர்கள் சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை உச்சரிக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற ஐயனுள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா அண்மித்து வருகின்றதனால் இந்த வாரம் பூராக கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்னதான ஆயத்த காலமாக இதை அனுசரிக்க திரு அவை எம்மை அழைக்கின்றார். நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை தேடுகின்ற பொழுது நாங்கள் யார் என்று அறிந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை நான் அறிவதற்கு என்னுடைய மட்டுமல்ல என்னுடைய மூதாதையர்களையும் பற்றி நான் அறிந்து கொள்வது, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் லட்சியவாதிகளாக வாழ்வதற்கு அல்லது வாழ்வு என்கின்ற அந்த கொடையை பெற்ற அந்த வாழ்வை எங்களை உருவாக்குகின்ற அந்த குடும்பத்தினுடைய பின்புலத்தை, அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர்கள் முயற்சித்தார்கள், எத்தனை வெற்றிகளை ஈட்டினார்கள், அல்லது எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே போராடினார்கள், துன்பங்கள் துயரங்கள் தீமைகளிலே இருந்து அவர்கள் வென்றார்கள், அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள். இப்படியெல்லாம் எங்களுடைய மூதாதையருடைய பட்டியலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், நன்றி கொள்வோம். இந்த ரீதியிலே இயேசுவும் ஆபிரகாமுடைய வழித்தோன்றலாகவும் அதன் பின்பு தாவீது மன்னனுடைய வழித்தோன்றலாகவும் மீட்பர் பிறப்பார் என்று கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை மூதாதையர் பட்டியலை கொடுக்கின்ற மத்தேயு நற்செய்தியாளர் இப்படியான உயர்ந்த குலத்திலே இறைவனால் அவர் விசேட விதமாக சிறப்பான முறையிலே அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை குறித்து வைக்கின்றார். இந்த மூதாதையர் பட்டியலிலே இறுதியாக யோசேப்புவுக்கு இயேசு என்கின்ற குழந்தை பிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. இங்கு யூத மக்களுக்கு இவர்தான் மீட்பர் என்று அறிவிக்க வருகின்ற மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவை இந்த குலத்திலே இந்த இனத்திலே இப்படிப்பட்ட மூதாதையருடைய பெருமைமிக்க அந்த வாரிசாக மீட்பர் தோன்றியிருக்கின்றார். தாவீதினுடைய அந்த அரச பரம்பரையிலே உங்களுக்கு ஒரு மீட்பர் தருவார் என்று வாக்களிக்கப்பட்ட இயேசு இவர்தான் என்று மத்தேயு கொடுக்கின்றார். இந்த இயேசு எந்த இனத்திலே எந்த குலத்திலே எந்த மூதாதையர் பட்டியலே இருக்கின்றார் என்றதிலும் பார்க்க, இந்த இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த எல்லைகளையெல்லாம் கடந்து அவருடைய சொந்த மக்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதனால் நாங்கள் ஒருபுறம் விசுவாசத்தினாலே கடவுளுடைய தலைமுறையிலே நாங்கள் எண்ணப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லலாம். அதே வேளையிலே எங்களுடைய முன்னோர்களை நினைப்போம். இந்த நாட்களிலே நான் இப்படி இருப்பதற்கு என்னுடைய முன்னோர்கள் தான் விளை நிலமாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய சொத்துக்கள், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய கனவுகள், இப்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் எங்களை உற்று பார்க்கின்ற இந்த காலத்திலே நன்றி உணர்வோடு எங்களுடைய முன்னோர்களை நினைவு கூறுவோம், நன்றி கூறுவோம், அவர்களை பாராட்டுவோம், அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம்,
அவர்களுடைய அந்த வாழ்வு எங்களிலே இன்னும் சிறப்பான முறையிலே மலர வேண்டும் என்று அருள் வேண்டுவோம். ஆமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதனின் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பதுதான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்கள் எல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனையும் இஸ்லாம் காட்டி தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான, நேர்மையான, சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு ஜொப், உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.